வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஜோதி டர்னிங் பாயிண்ட் ட்ரஸ்ட் மதுபோதை மறுவாழ்வு மையத்துல இருந்து தான் பேசுறோம். நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோல நம்ம இந்த மாதிரி ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்து அது மூலமா மதுபோதை மறுவாழ்வு மையத்தை தொடர்ந்து நடத்த போறோம்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு அது ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது பாத்தீங்கன்னா இங்க நம்ம குளமங்கலம், மதுரை பக்கத்துல குளமங்கலம் அப்படின்ற இடத்துல எழும்பூர் அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்துல தான் நம்ம லொகேஷன் இருக்கு. ஜோதி டர்னிங் பாயிண்ட் ட்ரஸ்ட் இங்கதான் இந்த மதுபோதை மறுவாழ்வு மையத்தை நடத்திட்டு இருக்கோம். இப்ப இங்க என்ன மாதிரியெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது முழு விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது குடிபோதைக்கு நான் அடிக்ட் ஆகி தான் இருக்கேன், எனக்கு இந்த பழக்கத்திலிருந்து வெளியே வந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் என்னால் இந்த பழக்கத்தை நான் பழக்கத்தை முயற்சி பண்ணியும் என்னால முடியல, நான் எப்படியாவது இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பான முறையில இலவசமா இங்க மருத்துவத்துல இருந்து இது போக கவுன்சிலிங் எல்லாமே பண்ணி கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். அதுக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், அதுல நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இது போக விருப்பம் இல்லாத நபர்களுக்கு நம்ம 3 மாசம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதாவது ஃபர்ஸ்ட் 1 மாசம் உள் ரீதியா பிரச்சனையை மெடிசன்ஸ் மூலமா சரி பண்றதும், 2வது மாசம் 3வது மாசத்துல கவுன்சிலிங் முறையில அவர் மது பழக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு அனைத்து கவுன்சிலிங் நம்ம கொடுக்க போறோம். அதாவது இது யாரெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, இந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அவங்க மூலியமா இது கவுன்சிலிங் நடக்கும். ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அனுபவ ரீதியா அனுபவம் நம்பிக்கையில கொடுப்பாங்க. இது போக MSW டாக்டர்ஸ், கவுன்சிலர், இவங்க எல்லாமே தொடர்ந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. சைக்காலஜி டாக்டர் இருக்காங்க, அவங்க இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், மைண்ட் ரீதியா என்ன பிரச்சனை அப்படின்னு மெடிசன்ஸ் எல்லாமே அவங்க தான் ரெஃபர் பண்ணி அவங்க தான் எல்லாமே கொடுப்பாங்க. இது போக ஜெனரல் டாக்டர் இருக்காங்க, உடல் ரீதியாக அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவங்க ஃபுல் செக்அப் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள வந்த உடனே இந்த நபர்களுக்கு எல்லாமே செக்அப் பண்ணிடுவாங்க. பிளட் டெஸ்ட்ல இருந்து எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து இவங்களுக்கு என்ன மெடிசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர் எல்லாமே முடிவு பண்ணி தான் அவங்க பேஷண்ட்டை எடுப்போம். அது எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவாங்க. அது போக இவங்களுக்கு 3 நேரம் சாப்பாடு, காலை, மதியம், இரவு, இப்படி 3 நேரம் கண்டிப்பான முறையில் டிஃபன், சாப்பாடு இது எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி காபி, டீ அவங்களுக்கு என்னவோ அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். காலைல எந்திரிச்ச உடனே ஆன்மீக பயிற்சி கொடுத்துருவோம். இது போக யோகா, இது மாதிரி நடைப்பயிற்சி, இது எல்லாமே இங்க ஸ்பெஷலிஸ்டா இருக்கு. இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். காலையில இருந்து அவங்க நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு பிஸி ஷெட்யூல்டு தான் வச்சிருப்போம். அதுக்கு தொடர்ந்து அதுக்குண்டான ஆட்கள் எல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு போவாங்க. எல்லாமே அவங்களோட ஒன்றி அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதையெல்லாம் பூர்த்தி பண்ணி செஞ்சு கொடுத்துருவாங்க. குறிப்பா எங்கிட்டு சுத்தி போனாலும் அவங்களுக்கு எல்லாமே அவங்க சாய்ஸ்ல கொடுத்து அவங்களுக்கு தேவையானதை பூரா செய்துட்டு எங்கிட்டு சுத்தி போனாலும் அந்த மது பழக்கத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்ற கான்செப்டை அவங்க ஆள் மனசுல ஃபுல்லா பதிய வச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இது போக காற்றோட்டமான இட வசதி, அது போக நல்ல சாப்பாடு, இது எல்லாமே ரொம்ப சிறப்பா. இப்ப நீங்க நல்ல தண்ணி இருக்கு, உங்களுக்கு எல்லாமே எல்லா வசதியுமே உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாவே இருக்கும். நல்ல ஒரு ஒரு மன அமைதியோடையும் நிம்மதியாகவும் சில நாட்கள் கழிச்சு வெளியே போகும் பொழுது அவங்க ஒரு புது உலகத்தை பார்க்குற மாதிரியும் நல்ல ஒரு மனநிலையோட திருப்திகரமா போய் குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வர்றது மட்டும் இல்லாமல் தன் குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவி, இவங்கள்ட்ட நம்ம எப்படி நடக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றத தன்னை உணர்ந்து ஒரு வாழ்க்கையை நடத்த ஆரம்பிப்பாங்க. அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும், ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. எங்களுடைய நோக்கம் முழுமையா என்ன அப்படின்னா, அவர் குடியிலிருந்து வெளியே வர்றது மட்டும் கிடையாது, இதை தாண்டி அவர் லைஃப்ல பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பாரு. எல்லா பிரச்சனைகளையும் பொறுமை, சகிப்புத்தன்மை, எரிச்சல், கோபம் இதுல இருந்து விடுபட்டு அவங்க ஒரு மன அமைதியான, மற்றவங்களுக்கு உபயோகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு உண்டான அனைத்துமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இது நீங்க ஒரு ட்ரிப் இங்க சேர்த்துட்டு அவங்களுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டா நீங்களே உணர்வீங்க. அந்த மாதிரி இருக்கும். தொடர்ந்து இந்த பணியில நாங்க தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க யாராக இருந்தாலும் நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குறிப்பா குடிக்கிற நபர்கள், பொதுவா அளவுக்கு அதிகமா குடிக்கிற நபர்கள் இந்த பழக்கத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் அவங்கள ஃபேமிலி மெம்பர்ஸ் இவர் சரியானா நல்லா இருப்பாரு அப்படின்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா தயக்கம் இல்லாம இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டியதை நாங்க செஞ்சு உங்களுடைய எண்ணங்கள், எதிர்காலத்துல அவர் எப்படி இருக்கணும், நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும்ன்ற விஷயத்த நீங்க ஒரு கற்பனையில வச்சிருப்பீங்க. அந்த கற்பனையை நிறைவேற்றுறதுக்கு இந்த ஜோதி டர்னிங் பாயிண்ட் ட்ரஸ்ட் மதுபோதை மறுவாழ்வு மையம் உங்களுக்கு முழுமையா உதவும்.
தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய கண்டென்ட்ஸோட உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி நான் வீடியோ போட தயாராக இருக்கேன். நன்றி மக்களே.